ஜென்சி இளைஞர்களே, ஹிந்தி படிக்க ரெடி ஆகுங்க. நம்ம விஜய் சார் என்ன பண்ண போறாருன்னு தெரியுமா? கொஞ்சம் இதை பாருங்க. இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ரகசியமா டிவிகே கவர்மெண்ட் மூவ் பண்ணிட்டு இருக்கு. இதே விஷயத்துக்கு தான் டிஎம்கே கவர்மெண்ட் உச்ச நீதிமன்றம் வர போய் தடை வாங்கி வச்சிருந்தாங்க. வைஸ் சான்சலர்ங்கிற பதவி ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஹையர் எஜுகேஷன்ல இவங்க நினைச்சா பாடத்திட்டத்தை மாற்றவோ திருத்தவோ இன்னும் நிறைய முக்கியமான அதிகாரங்கள் இந்த பதவிக்கே இருக்கு. இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, இந்த வைஸ் சான்சலர் சூஸ் பண்ண எப்பவுமே 3 பேர் தான் இருப்பாங்க. கவர்னர் நாமினி, ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினி, இன்னொன்னு யூனிவர்சிட்டி நாமினி. இதுல இந்த 2 பேர் மெஜாரிட்டி வச்சு தான் எல்லாமே நடக்கும். இதுல யூஜிசி நாமினியா சென்ட்ரல்ல இருந்து ஒரு ஆள் வேணான்னு தான் டிஎம்கே கவர்மெண்ட் ஒப்போஸ் பண்ணுச்சு. ஆனா இப்போ நம்ம ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இணக்கமா போகணும்னு பிளான் பண்ணாரான்னு தெரியல. எதுக்கு இந்த ப்ராப்ளம்னு அந்த 3 பேர் இருந்த கமிட்டியை 5 பேரா மாற்ற போறதா சொல்றாரு. ஒன் மோர் யூஜிசி நாமினி ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு அது கேட்டார். ஆனால் இப்போ இன்னொரு நாமினி, சிண்டிகேட் நாமினி வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பாக வேண்டுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு கவர்னர் அவர்கள் அநேகமாக அதற்கு இசைவு கொடுத்ததாகவே நான் கருதுகிறேன். 3 நபர் தேர்வு கமிட்டியாக இருந்த இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி, சர்ச் கமிட்டி என்பது 5 நபர் கமிட்டியாக விரைவில் மாற்றி அமைக்கப்படலாம் என்கிற ஒரு மிக அதீத நம்பிக்கை தமிழக அரசுக்கும் இந்த அமைச்சராகிய எனக்கும் இருக்கிறது. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு சென்ட்ரல் யூஜிஸ் நாமினி, அப்புறம் ஒரு அடிஷனல் ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினி சேர்க்க போறாங்க. சோ இப்போ மெஜாரிட்டி வேணும்னா 5 பேர்ல 3 பேர் சப்போர்ட் பண்ணணும். சரி, இதுல என்னையா ப்ராப்ளம்? இப்போவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தானே மெஜாரிட்டி இருக்கு. பார்க்க சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு கேள்வி, இப்ப பிஜேபி நினைச்ச மாதிரி சென்ட்ரல்ல இருந்து ஒரு ஆள் உள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த 3 பேர்ல ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணிட்டா மெஜாரிட்டி ஈஸியா கிடைச்சிரும். அதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம் தானே. நம்ம வாத்தியார் ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாடி 3 பேர் தான் தொடருவாங்கன்னு சொன்னாரு. இப்போ ஏன் திடீர் மாற்றம்? So that our government, we are not allowed to permit UGC nominee at any cost. The government of India, we are against it. The search committee is only 3 people. That is, the old one should be continue for the another years. சரி, என்னவோ நம்ம ஆளுநர் கேட்ட விஷயங்கள்லாம் வரிசையா நடக்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததா குலக்கல்வியையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்களோ என்னவோ.